தம்பி நல்ல பிள்ளையா, நல்ல குடும்பம். சரிங்க. ஆமா தானே, வாங்கம்மா. வரண்ணே, வரேன் தம்பி. ஏதோ பேசணும்னு வர சொல்லுவீங்களாண்ணே, என்னென்ன விஷயம்? தம்பி பேர் சிவா, நல்ல வேலை இருக்காப்புல, நல்ல சம்பளம், சொந்த வீடு இருக்கு. உங்க பொண்ணை தம்பிக்கு கேட்கலாமே வர சொன்னேம்மா. இல்லைண்ணே, என் பொண்ணை கட்டி கொடுக்குறதா இல்லைண்ணே. ஏம்மா இவ்வளவு தூரம் சொல்றேன், அப்படி இருந்து உன் பொண்ணை கொடுக்க முடியாதுன்ற? இல்லைண்ணே, கடைசி வரைக்கும் என் பொண்ணு என் கூட இருக்கட்டும்ண்ணே, யாருக்கும் கட்டி கொடுக்குறதா இல்லைண்ணே. மன்னிச்சிருங்க தம்பி. இருக்கட்டும்மா, நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்கணுமா? ஏன் உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்கன்னு மட்டும் ஒரு ரீசன் சொல்லுங்கம்மா. நீங்களும் இப்படி இருக்கீங்க, உன் பொண்ணும் இப்படி இருக்கு, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க அப்படி இருந்தா மனசு ரொம்ப கஷ்டப்படுப்பா. வேணாம்ப்பா, நான் கஷ்டப்பட்டதே போதும், என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, இப்படியும் என் கூட இருக்கு. அம்மா, பெத்த நீங்களே எங்களை புரிஞ்சுக்கலைன்னா மற்றவங்க எப்படிம்மா எங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க? எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா? இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணை யாருமா பார்த்துக்கிடுவா? ஏம்மா எங்களை மாதிரி குழந்தை பிறந்தா என்னம்மா? நாங்கள் வாழலையா? இந்த குழந்தையும் நாங்கள் நல்லபடியாக வளர்த்து வாழ வைப்போம்மா. நல்லபடியாக படித்து அதுவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா? இந்த மாதிரி புத்தகம் யோசிக்கலாமா? பல மாடு நாள் பொம்பளை பிள்ளை நடுவில் தெரியுது. தம்பி பொண்ணை கொடுமா, 2 பேரும் நல்லா இருப்பாங்க. சரிங்கண்ணே, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும் போது 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்ண்ணே. என் பிள்ளை நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுண்ணே.